வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு குறித்து மக்களவையில் அமளி, விவாதம் நடத்த கோரி திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தொடர் முழக்கம். யுபிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் எளிய மக்களுக்கு பணியாற்ற வேண்டும். குடிமை பணிக்கு தேர்வாகியுள்ளவர்களிடம் முதலமைச்சர் வேண்டுகோள். தமிழகம் முழுவதும் 10ஆம் வகுப்பு பொது தேர்வு இன்று தொடங்கியது. மாணவ மாணவிகள் உற்சாகமாக தேர்வு எழுதினர். வைகோ தலைமையில் அவசர உயர்நிலை குழு கூட்டம். கூட்டணி தொடர்பாக முக்கிய ஆலோசனை. வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு குறித்து விவாதம் நடத்த கோரி திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் மக்களவையில் முழக்கமிட்டனர். போரால் சர்வதேச அளவில் பெட்ரோல், டீசல், எரிவாயு உள்ளிட்ட எரிபொருள்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலைமை தொடர்ந்தால் உணவகங்கள், பள்ளிகள், அலுவலகங்கள் போன்றவை மூடப்படும் அபாயம் நேரிட்டுள்ளது. வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு குறித்து விவாதம் நடத்த கோரி திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் மக்களவையில் முழக்கமிட்டனர். நாட்டில் சிலிண்டர் தட்டுப்பாடு உள்ளிட்ட முக்கிய பிரச்சினைகள் குறித்து நாடாளுமன்ற வளாகத்தில் பிரியங்கா காந்தி, மாணிக்கம் தாகூர் உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். எதிர்க்கட்சிகளின் போராட்டத்தை அடுத்து நண்பகல் 12 மணி வரையில் மக்களவை ஒத்திவைக்கப்பட்டது. யுபிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெறுபவர்கள் எண்ணிக்கை அடுத்த ஆண்டு இன்னும் அதிகரிக்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டுக்கொண்டார். தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் அகில இந்திய குடிமை பணி தேர்வு வெற்றியாளர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. நான் முதல்வன் திட்டத்தில் படித்த 60 மாணவர்களில் IAS, IPS தேர்வில் 56 பேர் வெற்றி பெற்றுள்ளனர். இந்த நிகழ்ச்சியில் பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், டெல்லியில் தனியார் பயிற்சி நிலையங்களை விட சிறந்த பயிற்சியை தமிழ்நாடு அரசு வழங்கி வருவதாக கூறினார். விழாவில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், இந்த ஆண்டு மட்டும் சுமார் 60 பேர் தமிழ்நாட்டில் இருந்து இந்திய குடிமை பணிக்கு தேர்வு ஆகியுள்ளதாக மகிழ்ச்சி தெரிவித்தார். இந்த எண்ணிக்கை மேலும் கூட வேண்டும் என்றும், தமிழ்நாட்டில் இருந்து பல இளைஞர்கள் இந்தியாவின் பல மாநிலங்களுக்கு சென்று எளிய மக்களுக்காக பணியாற்ற வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். நீங்கள் படைத்திருப்பது சாதாரண சாதனை அல்ல. இந்தியாவிலேயே ஏன் உலக அளவிலேயே மிகவும் கடினமான தேர்வுன்னு யுபிஎஸ்சி தேர்வைத்தான் சொல்லுவாங்க. தேர்வுக்கு தயாராக கூட மன வலிமையும் டிசிப்ளினையும் சோதிச்சு பார்க்கக்கூடிய கடுமையான தேர்வு அந்த தேர்வு. அப்படிப்பட்ட தேர்வை உங்கள சிலர் முதல் அட்டெம்ப்ட்லேயே பாஸ் பண்ணியிருப்பீங்க. சிலர் பல ஆண்டுகளாக முயற்சி பண்ணி வெற்றி அடைஞ்சிருப்பீங்க. ஆனால் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன நிலை இருந்துச்சுன்னு எல்லாருக்கும் நல்லா தெரியும். தமிழ்நாட்டில் இருந்து யூபிஎஸ்சி தேர்வில் வெற்றி அடைகிற மாணவர்கள் எண்ணிக்கை வெகுவாக குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு. நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு இதை கவனித்து இதை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்று அதற்கான பல்வேறு முயற்சிகளை நாம் எடுத்தோம். நான் முதல்வன் ஊக்கத்தொகை, உயர் பயிற்சி, நேர்முக தேர்வுகளை எதிர்கொள்ளக்கூடிய சிறப்பு பயிற்சின்னு பல்வேறு முன்னெடுப்புகளை நம்முடைய அரசு எடுத்தது. நம்ம அரசு எடுத்த முயற்சிகளுக்கு அண்மை காலமா நல்ல பலன் கிடைத்துக் கொண்டு வருகிறது. தமிழகம் முழுவதும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று தொடங்கியது. தமிழக பள்ளி கல்வி பாடத்திட்டத்தில் இந்த ஆண்டுக்கான 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று தொடங்கியுள்ளது. ஏப்ரல் 6ஆம் தேதி வரை தேர்வுகள் நடைபெற உள்ளன. முதல் நாளான இன்று தமிழ் உள்ளிட்ட மொழி பாடங்களுக்கான தேர்வுகள் நடைபெற்றது. மாநிலம் முழுவதும் 4219 மையங்களில் 9,09,002 பேர் தேர்வு எழுதுகின்றனர். இதில் மாற்றுத்திறனாளிகள், சிந்தனை திறன் குறைபாடு உள்ளவர்கள் உள்ளிட்ட 12,292 பேர் ஸ்கிரைப் உதவியுடன் தேர்வு எழுதுகின்றனர். தேர்வுக்கான அறை கண்காணிப்பாளர் பணியில் 49,542 ஆசிரியர்கள் ஈடுபட்டுள்ளனர். முறைகேடுகளை தடுக்க 4,954 நிலையான மற்றும் பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. மாவட்ட ஆட்சியர், முதன்மை கல்வி அலுவலர், வருவாய்த்துறை அதிகாரிகள் தலைமையிலும் கண்காணிப்பு குழுக்கள் உள்ளன. சென்னை மதிமுக தலைமை அலுவலகத்தில் வைகோ தலைமையில் அவசர உயர்நிலை குழு கூட்டம் நடைபெற்றது.
சென்னை மதிமுக தலைமை அலுவலகத்தில் வைகோ தலைமையில் அவசர உயர்நிலை குழு கூட்டம் நடைபெற்றது. 2021 சட்டசபை தேர்தலில் மதிமுக 6 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு 4 வென்றது. ஆனால் லோக்சபா தேர்தலில் துரை வைகோ தீப்பெட்டி சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இதனால் சட்டசபை தேர்தலிலும் தனி சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என மதிமுகவும் துரை வைகோவும் தீவிரமாக உள்ளனர். இக்கூட்டத்தில் கூட்டணி தொடர்பாக முக்கிய முடிவு எடுக்கப்படும் என கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பிரதமர் வருகையை முன்னிட்டு திருச்சியில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மோடி கேரளா மற்றும் தமிழ்நாட்டிற்கு இன்று மாலை வருகை தருகிறார். கேரளாவின் எர்ணாகுளத்தில் சுமார் 10,800 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் மோடி தொடங்கி வைத்து நாட்டுக்கு அர்ப்பணித்து அடிக்கல் நாட்டுகிறார். அதன் பிறகு திருச்சியில் சுமார் 5,650 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை அவர் தொடங்கி வைத்து அடிக்கல் நாட்டுகிறார். சென்னையில் உள்ள மணலியில் ஆண்டுக்கு 672,000 மெட்ரிக் டன் திறன் கொண்ட இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷனின் மசகு எண்ணெய் கலவை ஆலையையும் பிரதமர் நாட்டுக்கு அர்ப்பணிக்க உள்ளார். பின்னர் பிரதமரின் கிராம சாலைகள் திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் 370 கிலோமீட்டர் நீளமுள்ள 79 கிராமப்புற சாலைகளையும் பிரதமர் மோடி திறந்து வைக்க உள்ளார். பிரதமர் வருகையை முன்னிட்டு திருச்சி நகரம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் காவல்துறை பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. முக்கிய சாலைகளில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டு பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். அதேபோல் ட்ரோன்கள் மற்றும் பிற வான்வழி சாதனங்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்க ஆளுநராக RN ரவி மாற்றப்பட்டுள்ள நிலையில் இன்று காலை சென்னையில் இருந்து புறப்பட்டு சென்றார். 2021 முதல் தமிழ்நாட்டின் ஆளுநராக பதவி வகித்து வரும் ஆளுநர் RN ரவி திமுக தலைமையிலான மாநில அரசுக்கு ஆளுநர் RN ரவிக்கும் பெரும்பாலும் மோதல் போக்கே நிலவி வந்தது. இந்த காலகட்டத்தில் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்படும் மசோதாக்களை கிடப்பில் போடுவதாக ஆளுநருக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் மாநில அரசு வழக்கு தொடர்ந்ததும் மாநில அரசுக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகளை ஆளுநர் முன்வைத்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் மேற்கு வங்க ஆளுநர் CV ஆனந்த போஸ் தனது பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து அம்மாநிலத்தின் ஆளுநராக RN ரவியும் தமிழ்நாட்டின் பொறுப்பு ஆளுநராக கேரள ஆளுநர் RV ஆர்லேக்கர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். மேற்கு வங்கத்தின் ஆளுநராக கொல்கத்தாவில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நாளை RN ரவி பொறுப்பேற்றுக் கொள்ளவிருக்கும் நிலையில் சென்னையில் இருந்து இன்று காலை புறப்பட்டு சென்றார். இந்நிலையில் சென்னை விமான நிலையத்திற்கு சென்ற ஆளுநர் RN ரவிக்கு தமிழ்நாடு காவல்துறையினர் மரியாதை அளித்தனர். சர்வதேச சந்தையில் விமான எரிபொருள் விலை உயர்ந்து வந்ததை தொடர்ந்து ஏர் இந்தியா தனது விமான கட்டணங்களை உயர்த்தியுள்ளது. ஈரான் மீதான அமெரிக்கா இஸ்ரேல் போரினால் இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளில் எரிபொருள் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் தற்போது LPG கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இந்த போரின் தாக்கம் இப்போது வீடுகளின் சமையல் அறை வரை எதிரொலிக்க தொடங்கியுள்ளது. வர்த்தக கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாட்டால் மும்பை, டெல்லி, பெங்களூரு, சென்னை உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் உணவகங்கள் மூடப்படும் நிலை உருவாகியுள்ளது. இந்நிலையில் வீட்டு தேவைக்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகத்திற்கு முன்னுரிமை அளித்து அதற்கான உற்பத்தி பணி அதிகரிக்கப்பட்டுள்ளது என்றும் கேஸ் தட்டுப்பாடு எத்தனை காலம் நீடிக்கும் என்பது குறித்தும் இந்திய அரசு அதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளனர். இந்தியாவின் தற்போதைய எரிவாயு சிலிண்டர் விநியோக நெருக்கடி என்பது குறுகிய கால அளவில் இருக்கும். ஏனெனில் அண்மையில் அறிவிக்கப்பட்ட விலை உயர்வு காரணமாக நார்வே, அமெரிக்கா போன்ற தொலைதூர பகுதிகளில் இருந்து எரிபொருள் ஆதாரத்தை இறக்குமதி செய்வதற்கான வாய்ப்பை பொருளாதார ரீதியாக சாத்தியமாகி உள்ளது என்று அரசு தரப்பு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்தியாவில் LPGயை பொறுத்தவரையில் சுமார் 80% வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டு வருகிறது. இந்தியாவின் LPG தேவையில் 40% கத்தார் பூர்த்தி செய்கிறது. இந்நிலையில் சர்வதேச சந்தையில் விமான எரிபொருள் விலை உயர்ந்து வந்ததை தொடர்ந்து ஏர் இந்தியா தனது விமான கட்டணங்களையும் உயர்த்தியுள்ளது. தர்மபுரி அருகே வெறிநாய் கடித்ததில் 5 சிறுவர்கள் காயமடைந்தனர். தர்மபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி பேரூராட்சியில்
காளியம்மன் கோவில் தெரு, சம்புவராயன் கோவில் தெரு, மதுரை வீரன் கோவில் தெரு பகுதிகளில் நேற்று மாலை சிறுவர் சிறுமிகள் விளையாடிக் கொண்டிருந்தனர். அப்போது வெறிநாய் ஒன்று அவர்களை துரத்தி தலை, முகம், கை, கால் உள்ளிட்ட இடங்களில் கடித்து குதறியது. இதில் சூரியன், ரித்திக், மௌனிஷ், மகிழன் உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட சிறுவர் சிறுமிகள் காயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் பாப்பிரெட்டிப்பட்டி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுபோன்ற தெரு நாய்களை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேர்தலில் வாக்காளர்கள் அச்சமின்றி வாக்களிப்பதை உறுதிப்படுத்தும் வகையில் பல்வேறு மாவட்டங்களில் துணை ராணுவ படையினர் அணிவகுப்பு நடத்தினர். தமிழகத்தில் விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் வாக்காளர்கள் அச்சமின்றி வாக்களிப்பதை உறுதிப்படுத்தும் வகையில் மாவட்டங்களில் துணை ராணுவ படையினர் அணிவகுப்பு நடத்தினர். தர்மபுரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தர்மபுரி கோட்டாட்சியர் காயத்ரி கொடியசைத்து இப்பேரணியை துவக்கி வைத்தார். இப்பேரணியில் துணை ராணுவ படையினர் மற்றும் காவல்துறையினர் 100க்கும் மேற்பட்டோர் ஊர்வலமாக சென்றனர். அதேபோல் வேலூர் மாவட்டம் காட்பாடி, விருதம்பட்டு பகுதியில் எல்லை காவல் படையினர், உள்ளூர் போலீசார் என 100க்கும் மேற்பட்டோர் அணிவகுத்து சென்றனர். விருதுநகர் வந்த துணை ராணுவ படையினர் விருதுநகரில் கொடி அணிவகுப்பு நடத்தினர். விருதுநகர் மாவட்ட நூலகம் அருகில் துவங்கிய அணிவகுப்பு நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று கேவிஎஸ் பள்ளியில் முடிவு பெற்றது. அரியலூர் மாவட்டம் திருமானூரில் காங்கிரஸ் கட்சி சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் மாரியம்மாள் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் சிலிண்டர் விலை உயர்வு மற்றும் சிலிண்டர் தட்டுப்பாட்டை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் கண்டன கோஷங்களை எழுப்பினர். கூட்டத்தில் பேசிய மாரியம்மாள், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் காந்தியின் பெயரை நீக்கிய ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து பேசினார். மோடி அரசு இதுவரை மக்களுக்கு துரோகம் மட்டுமே செய்து கொண்டிருப்பதாகவும், தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தை முடக்குவதையே நோக்கமாக கொண்டு பாஜக அரசு செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். இக்கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அரசு பள்ளியில் மீண்டும் மஞ்சப்பை திட்டத்தின் கீழ் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழகம் முழுவதும் பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைத்து சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் நோக்கில் மீண்டும் மஞ்சப்பை திட்டத்தின் கீழ் விழிப்புணர்வு நடத்தப்பட்டது. அதனை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர் ஜெயலலிதா தலைமையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட கோவில்பட்டி சார் ஆட்சியர் ஹீமான்சு மங்கள் மஞ்சை பை வழங்கி தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள் தெரிவித்தார். செங்கல்பட்டு அருகே மர்ம நபர்கள் 2 பேர் 14 வயது சிறுமியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே 17 வயது சிறுவனுடன் சிறுமி இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது சிறுவனின் வாகனம் விபத்தில் சிக்கியது. இவர்களை பின்தொடர்ந்து சென்ற காக்கா பாலாஜி மற்றும் அவரது கூட்டாளி ஆகியோர் 14 வயது சிறுமியை அங்கிருந்து தூக்கி சென்று பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். இது குறித்து பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோர் மேல்மருவத்தூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் முக்கிய குற்றவாளியான ஆவடி பகுதியை சேர்ந்த பாலாஜி என்கிற காக்கா பாலாஜி கைது செய்தனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 70 ரூபாய் உயர்ந்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 70 ரூபாய் உயர்ந்து 15,120 ரூபாய்க்கும், சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து 1,20,960 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலையில் இன்று எந்தவித மாற்றமும் இல்லை. 1 கிராம் வெள்ளியின் விலை 300 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளியின் விலை 3 லட்சம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த மேல் வெங்கடாபுரம் பகுதியில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மாவட்ட வேலைவாய்ப்பு மையம் மற்றும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சார்பில் வேலைவாய்ப்பு முகாமும் நடைபெற்றது. முகாமில் கல்லூரியில் இறுதி ஆண்டு படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு நேர்முக தேர்வு நடைபெற்றது. நேர்முக தேர்வில் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். 3 தனியார் நிறுவனங்கள் 28 மாணவ மாணவிகளை தேர்வு செய்தனர்.
ஐபிஎல் முதல் போட்டியில் ஆர்சிபியுடன் சிஎஸ்கே மோத உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ரசிகர்கள் அனைவரும் எதிர்பார்த்த ஐபிஎல் தொடர் மார்ச் 28ஆம் தேதி கோலாகலமாக தொடங்க உள்ளதாக பிசிசிஐ அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இருப்பினும் தொடர் அட்டவணையை இன்னும் பிசிசிஐ வெளியிடவில்லை. இந்நிலையில் ஐபிஎல் முதல் போட்டியில் ஆர்சிபியுடன் சிஎஸ்கே மோத உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சிலிண்டர் தட்டுப்பாட்டால் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகளை நடத்துவதிலும் சிக்கல் எழுந்துள்ளது. பெங்களூரு, சென்னை மற்றும் மும்பை போன்ற ஐபிஎல் போட்டிகள் நடக்க உள்ள நகரங்களில் பல ஹோட்டல்கள் கேஸ் தட்டுப்பாட்டால் இயங்க முடியாத நிலையில் உள்ளது. மீண்டும் தலைப்பு செய்திகள். வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு குறித்து மக்களவையில் அமளி, விவாதம் நடத்த கோரி திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தொடர் முழக்கம். யுபிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் எளிய மக்களுக்கு பணியாற்ற வேண்டும். குடிமை பணிக்கு தேர்வாகியுள்ளவர்களிடம் முதலமைச்சர் வேண்டுகோள். தமிழகம் முழுவதும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று தொடங்கியது. மாணவ மாணவிகள் உற்சாகமாக தேர்வு எழுதினர். வைகோ தலைமையில் அவசர உயர்நிலை குழு கூட்டம். கூட்டணி தொடர்பாக முக்கிய ஆலோசனை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.